டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு பணக்காரன், மிகப்பெரிய பணக்காரன், பணம் அளவுக்கு மிஞ்சி இருப்பதால் கொஞ்சம் தாறுமாறாக சிந்திக்க தொடங்கிய ஒரு பணக்காரன். சில சந்தர்ப்பங்களிலே எங்களிடம் ஏதாவது ஒரு விடயம் அளவுக்கு அதிகமாக கிடைத்துவிட்டால் எங்களது சிந்தனை பலவாறு ஓடுவது உண்டு. அது வளமையான விடயம்தான். இந்த பணக்காரனிடமோ ஏராளமான பணம் இருக்கிறது, பொருள் இருக்கின்றது. எனவே அந்த சிந்தனை இப்பொழுது தாறுமாறாக ஓடத் தொடங்கிவிட்டது. இவன் ஒரு நாள் ஒரு மிருகக்காட்சி சாலையை பார்ப்பதற்கு செல்கின்றான். சென்ற பொழுது அந்த மிருகக்காட்சி சாலையின் ஒரு புறத்திலே, அந்த மிருகக்காட்சி சாலையின் உள்ளே இயற்கையான ஒரு ஆறு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த இயற்கையான ஆறு அந்த மிருகக்காட்சி சாலையின் ஊடாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட பருவத்திலே, ஒரு பருவ காலத்திலே அந்த ஆற்றிலே ஏராளமான முதலைகளை காணலாம். இது அந்த மிருகக்காட்சி சாலையை நடத்துபவர்களுக்கும் தெரியும், மிருகக்காட்சி சாலைக்கு மிருகங்களை பார்வையிட வருபவர்களுக்கும் தெரியும். அந்த குறிப்பிட்ட காலத்திலே ஏராளமான பொதுமக்கள் இந்த முதலைகளை பார்ப்பதற்காகவும் அந்த மிருகக்காட்சி சாலைக்கு வருவது உண்டு. அந்த ஆற்றிலே நீர் நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதில் ஏராளமான முதலைகள் நீந்தி கொண்டு செல்வதை மக்கள் பார்த்து ரசிப்பார்கள். அதனாலும் அந்த மிருகக்காட்சி சாலையை நடத்துபவர்களுக்கு ஒரு வருமானம் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே அந்த அவ்வாறான ஒரு காலநிலை நிலவுகின்ற நேரத்திலே இந்த பணக்காரன் அந்த மிருகக்காட்சி சாலைக்கு செல்கின்றார். சென்ற பொழுது அந்த முதலைகள் நிறைந்த நிரம்பி வழிகின்ற அந்த ஆற்றையும் பார்க்கின்றார். உடனே ஒரு சிந்தனை கொஞ்சம் தாறுமாறாக ஓடுகின்றது. அங்கே குழுமியிருந்த மக்களை பார்த்து ஒரு அறிவித்தல் இருக்கின்றார். யார் ஒருவர் இந்த ஆற்றிலே குதித்து மறுபுறம் வரை நீந்தி செல்வீர்களோ அவர்களுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் பரிசில் தரப்போகின்றேன் என்று சொல்லி மக்கள் எல்லோரும் இவரை ஏளனமாக பார்க்கின்றனர். இத்தனை முதலைகள் நிறைந்த குளத்திலே குதித்து அங்காளி பக்கத்துக்கு உயிருடன் யாரும் போய் சேர மாட்டார்கள் என்கின்ற துணிவிலே தான் இவர் இவ்வாறு சொல்கிறார் என்கின்ற எண்ணத்துடன் மக்கள் இவரை ஏளனமாக பார்க்கின்றனர். இவருக்கும் அது புரிந்து விட்டது. உடனே தன்னுடைய அறிவுறுத்தலை மாற்றிக்கொள்கின்றார். யார் ஒருவர் இந்த குளத்திலே குதித்து மறுபுறம் போய் சேர்கிறீர்களோ, நீங்கள் உயிருடன் மறுபுறம் வந்து சேர்ந்ததும் நான் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசில் தருவேன். ஒருவேளை முதலை கடித்து நீங்கள் இறந்து விட்டால் உங்களது நெருங்கிய உறவினருக்கு 5 லட்சம் ரூபாய் நான் பரிசாக கொடுப்பேன் என்று இவர் உறுதியளிக்கின்றார். இப்பொழுதும் மக்கள் அத்தனை தூரம் அந்த ஆற்றிலே குதித்து நீந்துவதற்கு விருப்பத்தை வெளிக்காட்டவில்லை. திடீரென பார்த்தால் ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதன் அந்த குளத்திலே குதித்து நீந்த தொடங்குகின்றான். இந்த மனிதன் அந்த ஆற்றிலே நீந்த தொடங்கியதும் முதலைகள் அவனை துரத்த தொடங்குகின்றன. உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அச்சத்திலே அவன் மிக வேகமாக நீந்தி மறுகரையை சேர்ந்து விட்டான், உயிர் தப்பியும் விட்டான். இப்பொழுது அந்த பணக்காரன் தான் சொன்ன சொல் தவறாமல் 10 லட்சம் ரூபாயை அந்த மனிதனுக்கு பரிசாக கொடுக்கின்றார். இவர் அந்த பரிசிலை பெற்றுக்கொண்டு மிக மகிழ்ச்சியாக வந்ததும் தன்னுடன் கூட வந்த நண்பனை தேடிக்கொண்டு வருகின்றான். தேடிக்கொண்டு வந்ததும் மிக கோபமாக அவனை கேட்கின்றான், எதற்காக நீ என்னை பிடித்து ஆற்றுக்குள்ளே தள்ளி விழுத்தினாய்? ஒருவேளை முதலை கடித்து நான் இறந்து விட்டால் என்ன நடந்திருக்கும் என்று கோபமாக கேட்கின்றான். அந்த நண்பன் சற்றும் யோசிக்காமல் சொல்கின்றான், ஒருவேளை நீ முதலை கடித்து இறந்திருந்தால் அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை நான் பெற்றுக்கொண்டு சென்றிருப்பேன் என்று. நேயர்களே, இந்த கதையும் அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். சில சந்தர்ப்பங்களிலே எம்மை சூழ்ந்து இருப்பவர்களை, எங்களுடன் நெருங்கி பழகுபவர்களை ஆபத்தில் மாட்டிவிட்டு நாங்கள் ஏதாவது ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள முயல்வதும் உண்டு. அவ்வாறாக மனிதர்கள் நடக்கக்கூடாது என்கின்ற பாடத்தைத்தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.